இன்றைக்கு உலகம் முழுக்க தியானம்னு பேசுறாங்க. ஆனா தியானம் அப்படின்னா கண்ண மூடி உட்கார்றதுதான்னு பலர் நினைச்சுக்கிறோம். சத்குரு இத அழகாக மாற்றி பேசுறார். அவர் சொல்றது என்னன்னா, தியானம் என்பது நீ செய்ய வேண்டிய ஒரு வேலை இல்லை. அது உன்னுள் வளர வேண்டிய ஒரு தரம். ஒரு பூ மலரணும்னா அதுக்கு தனியா முயற்சி செய்ய மாட்டோம். மண்ணு, தண்ணி, வெயில் சரியா இருந்தா அது தானா மலரும். அதே மாதிரிதான் தியானமும். அதை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் அதுக்கான சூழ்நிலையை மட்டும் நம்மால் உருவாக்க முடியும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை வேலை, பணம், உறவு, பதவி இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா உண்மையான வாழ்க்கையெல்லாம் நம்முள்ளே நடக்கிற செயல்முறையில்தான் இருக்கிறது. வெளியே எல்லாம் சரியா இருந்தாலும் மனசுக்குள்ள குழப்பம் இருந்தா வாழ்க்கை சுமையாதான் இருக்கும். உண்மையான தியானம் அப்படின்னா, நீ அமைதியா உட்காரும்போது உடல் இங்க இருக்க, மனசு எங்கேயோ ஓட, நீ யார்னு இருக்கும் உணர்வு இந்த இரண்டிலிருந்தும் கொஞ்சம் விலகி நிற்கும் அந்த சிறிய இடைவெளிதான். அந்த இடைவெளி வந்துடுச்சுன்னா துன்பமும் பதட்டமும் மெதுவா கரைய ஆரம்பிக்கும். அதனால நான் தியானம் செய்யணும்னு உன்னை நீ அழுத்திக்காத. தியானம் நடக்கிற சூழ்நிலையை உருவாக்குறேன்னு மட்டும் இரு. அமைதி தானா வரும், தியானம் தானா நடக்கும். ஏன்னா தியானம் ஒரு செயல் இல்லை, அது ஒரு நிலை.